Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் தமிழ் சேனல். ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா பீகங்கி குண்டு செய்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு நமக்கு வந்து மேட்சஸ் வேணும். மேட்சஸ் வத்திப்பிட்டி டப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிசர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்தமாதிரி கட்டைப்பை மேலே நம்ம பிடிக்கோங்க. ஸோ அதை நம்ம சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்குன்னா அது வந்து பேஸ்க்காக தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தமாதிரி டபுள் சைட் இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சைஸ் கட் பண்ணோன்னா அந்த பாட்டில் மூடிக்கு வைக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதோ நான் கட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இதுக்குள்ளே கரெக்டாக வைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வச்சாச்சு. ஸோ செகண்ட் ஒன்லேயும் வச்சிடும். ஸோ இப்போ நம்ம வச்சுட்டுக்கப்போ நம்ம வந்து அந்த கட்டைப்பை சின்ன பொடி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. ஸோ அதை வந்து நல்லா டைட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதுமாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டு காவுக்கு முனைய ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டும் வந்து டயர் ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்போ வண்டி டயர் ரெண்டு பக்கம் இருக்க டயர் ஷேப்பில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்தமாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குண்டு எடுத்துக்கோங்க. இது குண்டு வேறு சைக்கிள் கடையிலே கிடைக்கும். ஸோ அந்த சைக்கிள் மெக்கானிக் கடையிலே கிடைக்கும் இது. ஸோ நாங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்தோம். அங்கே சைக்கிள் கடையை வெளியே கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தமாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி பேப்பர் ஏன் வந்து அதை வச்சு பண்ணுறேன்னா அது ரொம்ப டிக்காக இருந்துச்சு. A4 ஷீட் பேப்பர் டிக்காக இருந்துன்னா சூட்டத்துக்கு வரல. ஸோ இந்தமாதிரி சின்ன பேப்பர் மெலிசாக இருக்க பேப்பர் நியூஸ் பேப்பர் இது இந்தமாதிரி நோட் புக் பேப்பர்ஸ் வச்சு ஒரு பென்சிலை வச்சு நாங்கள் சுத்தமே சுற்றிக்கோங்க. ஸோ ரொம்பலாம் சுற்றக்கூடாது. அந்த பால் வந்து உள்ளே போடாமல் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் சுற்றிக்கணும். ஸோ கரெக்டாக ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் அது முனையை அட்ஜஸ்ட் பண்ணி பால் உள்ளே போட்டு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ பால் நல்லா ஓரளவுக்கு டைட்டாக இருந்ததுன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம கம் போடுறோம். ஸோ இப்போ நகை கம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நல்லா ஒரு பைப் ஷேப்பில் கிடைக்கும், சின்ன பைப் ஷேப்பு. ஸோ இப்போ பைப் ஷேப் வந்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேப் எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸ் டேப் இது 10 ரூபீஸ் தான் ஆகும். ஸோ இந்த டேப் தான் நீங்கள் ஒயிட் டேப் கூட எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒட்டிக்கோங்க. நம்ம கம் போட்டு ஒட்டினோம் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கன் நம்ம வந்து ஃபயர் பண்ணும்போது அந்த நெருப்பு வந்து இதோ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம டேப் போட்டு வச்சுக்கப்போ நல்லா பாருங்கள். இப்போ ஒரு மொனை விட்டுருங்க. இன்னொன்று ஒரு மொனையை வந்து நான் பண்ணுற மாதிரி 2 இதுவும் வச்சு நல்லா அழுத்தி ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ ஒரு மொனை மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். இன்னொன்று மொனை வந்து நல்லா டைட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறேங்க. சுத்தமாக எதுவும் வெளில போகிறதுக்கு நல்லா டேப் போட்டு நல்லா சுற்றி அழுத்தி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒட்டியாச்சு. ஸோ ஒரு மொனை மட்டும் நல்லா ஸ்பேஸாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம குண்டு போட்டு ஃபயர் பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் பாருங்கள் குண்டு போட்டு நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக டைட்டாக உள்ள போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தமாதிரி ஸ்லாப் எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே மருந்து ஸோ குண்டுலாம் போடாமல் கொஞ்சம் கூட வெளில வரக்கூடாதுன்னு தான் ஸ்லாபை போட்டு இன்னும் டைட் பண்ணிக்குவோம் டேப் போட்டுக்காமல். ஸோ கொஞ்சம் 2 பின் கிட்ட போட்டுக்கோங்க.
ஸோ நம்ம ஸ்ட்ராபை போட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ ஏன் நாங்கள் இத்தனை நாள் வீடியோ போடுறேன்னா, நாங்கள் வந்து நிறையா வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து அது ஃபெயிலியராக முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் கண்டினியூஸாக வீடியோ வரும். நீங்கள் பண்ணுறது இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வியூஸ் தான் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸ்டார்டிங் நம்ம போட்ட வீடியோ வந்து இப்போ வர வர கம்மியாகிட்டே வருது. ஸோ இப்போ நம்ம பண்ணவங்க பைப்பும் அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த வண்டி மேலே இருக்க 2 காக்கை வச்சு பண்ணதை அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் பண்ணுறமே பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நடுவு டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு ஸோ இதை நான் வைக்கிறமே வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பீரை எங்கேயோ பார்த்துருப்பீங்க, அது ஷேப் எப்படி இருக்கும். ஸோ இதேமாதிரி தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அது மேலே நகை தூக்கி இருக்க மாதிரி டபுள் சைட் போட்டு நகை ஒட்டிக்கோங்க. ஸோ டபுள் சைட் டேப் நகை ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் லைட்டாக ஒரு ரவுண்டு ஒட்டினாலே செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நம்ம நகை ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் இது பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் எடுத்துக்கோங்க. மேட்சஸ் அந்த முனையில் இருக்க மருந்து மட்டும் தனியாக நம்ம வந்து நுணுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட்டிங் பிளேடு வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொடா வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்தமாரி ஒரு 3 டப்பா கிட்ட மேட்சஸை வந்து இதுமாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அதுமாரி எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த பேப்பர் எல்லாத்தையும் மடித்து அந்த இதை வச்சு நாங்கள் சுற்றி வச்சு அடித்து நாங்கள் தூள் பண்ணிக்கிட்டோம். எந்த அளவுக்கு தூளாக இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் இதுவாகும். பார்த்தீங்கன்னா நம்ம பீரிங் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வாட்டர் போடணும். நீங்கள் எது வச்சோன்னா வாட்டர் போடுங்க. நாங்கள் காம்போஸ் வச்சு போட்டுக்கிட்டோம். ஸோ நாங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த திரி வைக்கிறதுக்காக தான் அந்த வாட்டர் போடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் போட்டாச்சு. இது ஒன்றும் பட்டாசு திரி தான், அந்த பிஜிலி பட்டாசு. இதை உங்ககிட்ட எந்த பட்டாசு இருக்கோ அதோட திரி எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க. அது உள்ளே போகிறதுக்கு அந்த சைஸ்க்கு மட்டும் வாட்டர் போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மருந்தை கொட்டிட்டேன். மருந்து கொட்டதை காட்ட முடியல, கேமரா ஷேக் ஆகிடுச்சு. அந்த மருந்தை கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு எதாவது குச்சிக்கு வச்சு நல்லா உள்ள அழுத்துங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்திட்டுக்கப்போ நம்ம வச்சு இந்த குண்டையை போட்டுட்டு நல்லா குத்திக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக உள்ள அழுத்துக்கமோ அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக வெளில தெரிக்கும். இப்போ நம்ம நல்லா குத்திப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் பல்பு வாங்கின மாதிரி தான் இருக்கும் நிறைய இடத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்தமாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த பட்ஸு இருக்க முனைகள் இருக்க பஞ்சை கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நிறையா காட்டன் பஞ்சு எந்த பஞ்சு வேணால் எடுத்து ரவுண்டு வச்சு நல்லா உள்ள குத்தினா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பால் எல்லாமே டைட்டாக இருந்தால் தான் அந்த ஃபோர்ஸில் தெரிச்சு பால் வெளில வரும். ஸோ இது எப்படி உக்காதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இது பார்த்துப்பீங்க, இந்த ஷார்ட்டு இது பாயிண்ட் இது நாங்கள் போன வீடியோவே வந்து இதை வச்சு பண்ணியிருந்தோம், ப்ளோகன் வீடியோவை. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நாங்கள் மேலே கார்டு தரோம், போய் பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரோம், போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வச்சுக்கிட்டாச்சு அந்த போர்டுக்கு நேராக நம்ம பீரங்கி குண்டை வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஃபயர் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நம்ம ஃபயர் பண்ணிட்டோம். டப்புன்னு சுட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் குண்டு எங்கே பட்டுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணோம். கரெக்டாக 10 பட்டுது. ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, எப்போ கரெக்டாக 10 பட்டுக்குன்னு லக்கு தான் பட்டுது போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் குண்டு எடுத்து காட்டுறோம் பாருங்கள். ஸோ பாருங்கன்னா குண்டு கரெக்டாக வந்து இது யாருமே கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும். ஸோ இது 2வது அட்டெம்ப்ட். ஸோ நம்ம எல்லா மருந்தையும் சேர்த்து பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் மருந்து, செகண்ட் இது கொஞ்சம் மருந்து. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். ஸோ இது 2வது பாருங்கள். ஸோ இதுவும் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டார்கெட் அடிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.